Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது டைகர் vs டைகர் அப்படிங்கிற பிஎல் மாங்காவோட சாப்டர் 6 தான். ஸோ இந்த மாங்காவோட ஸ்டார்டிங்லே காங் வந்து ஹானை பிடிச்சி திட்டுறான். எத்தனை டைம் தான் சொல்ல நிறுத்துன்னுட்டு ஏன் நீ நிறுத்தே மாட்டுக்க, இந்த மாதிரி ஜோக் பண்ணுறதுக்கு பதில் நீ வந்து என்னை அடிக்கவே செய்யலாம் ஹான் சொல்கிறான். நீ தான் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ண, நான் தான் சொன்னேன்ல உங்ககிட்ட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணேன்னு. பட் நம்ம ஸ்டடி டைமில் நீ தான் மொபைல் பார்த்துட்டு இருந்தா, என்னவோ உன் மேலே தப்பே இல்லாத மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் எப்போவுமே இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணேன்னா உனக்கு வந்து கோவம் வந்து உடனே போயிடும். நீ தெரிஞ்சு பேசுறியா இல்லை தெரியாமல் பேசுறியா, இவனுக்கு க்ளூ இருக்கா இல்லையாங்கிற மாதிரி அவன் வந்து நினைக்கிறான். நீ வந்து இதுக்கு முன்னாடி என்னோட கணத்தில் வந்து கிஸ் பண்ணியிருக்க, பட் நீ லாஸ்ட்டாக ஒன்று பண்ணல, அதுக்கப்புறம் எப்படிடா என்ன ஒன்றுமே நடக்காத மாதிரி நீ எப்படி இருக்க சொல்கிற, எனக்கு புரியலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறான். ஹான் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு சாரி கேட்குறான். அவனோட ஃபேஸில் வந்து எந்த ஒரு ரிசம்பிள்ஸும் தெரில சாரி கேட்குற மாதிரி. காங் வந்து அதை நோட் பண்ணுறான். ஹான் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க வந்து ஹானை கூப்பிட்றாங்க. ஸோ ஹானும் வந்து ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இல்லை நீ இப்போவே பேசி முடிச்சிரு, இப்போவே பேசினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காங் சொல்கிறான். பட் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹான் போய் யாருன்னு பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு லேடி இருக்கிறாங்க, அங்கே ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஹான்கிட்ட வந்து ஏதோ பேசுகிறாங்க, ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசுகிறாங்க. அப்புறம் காங்கை பார்க்குறாங்க. ஹான் சடனாக உள்ளே வரான். உள்ளே வந்து நீ வெளில போ அப்படின்னு சொல்கிறான். வெளில போன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அடித்து வெளிலையும் தள்ளி விட்டு மூஞ்சி மேலே வந்து கதவை சாத்திடுறான். காங்க்கு வந்து காண்டேறுது. இப்படி தான் நம்ம வீட்டை விட்டு வெளில தரத்துவியா, நெக்ஸ்ட் டைம் வீட்டு பக்கம் வா அப்படின்னு சொல்லு, உனக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து வெளில காமிச்சிக்காத, அப்படி காமிச்சேன்னு வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு டோரை வந்து கோவத்தில் வந்து உதச்சிட்டு போகிறான். இதோட இந்த சீன் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டேவே வந்து கிளாஸ் ரூமில் ஹான் வந்து காங்கிட்ட பேசுகிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். பட் காங் வந்து கண்டுக்கிறதா இல்லை. ஹானும் வந்து எல்லா பக்கமும் பின்னாடி சுற்றுறான். பட் லாஸ்ட் வர கண்டுக்கலை, இக்னோர் பண்ணிட்டே இருக்கான். ஸோ லாஸ்ட் வந்து ஷட்டில் ஆடும்போது காங் மேலேயே ஷட்டிலை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எரிஞ்சு விட்டுடுறான். இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு காங்கும் அவன் மேலே எறிதான். ரெண்டு பேருமே அந்த ப்ளே கிரவுண்டை வந்து ஒரு வார் ஜோனாக மாற்றிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எவ்வளவோ இவங்க ரெண்டு பேரையும் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க, பட் முடியலை. லாஸ்ட்டாக வந்து சார் தான் வந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு நீ வந்து ஃபெசிலிட்டி ரூமை க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காங்கிட்டையும், நீ பாத்ரூமை க்ளீன் பண்ணுன்னு ஹான்கிட்டையும் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து க்ளீன் பண்ணணும், யாராவது ஒருத்தர் வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தாலும் ரெண்டு பேர் டிமெரிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போது வந்து ஹான் வந்து காங்க பார்க்குறான். ஏன் என்னை இக்னோர் பண்ண அப்படின்னு கேட்குறான். நீ வந்து க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கிளாஸ் ரூமில் எனக்காக வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறான். காங் வந்து நினச்சிட்டே தான் இருக்கான், யார் உனக்காக வெயிட் பண்ண போகிறா அப்படின்ட்டு. பட் நெக்ஸ்ட் சீன்லேயே வந்து சார் வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு தடவை என்னென்னு தான் கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து காங்க கூப்பிட்றாங்க. இவனும் ஹான் தான் வந்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா வேற ஒரு ஸ்டூடெண்ட். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் வந்து தலையை சொரிஞ்சிக்கிட்டே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட் கேட்டில் வந்து நிற்கிறாங்க, உனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்கிறான். லாஸ்ட்டாக வந்து அவங்க என்னை கண்டுபிடிச்சிட்டாங்களா, பேக்டோர் வழியாக வெளில போகவா, ஹான் வேற இருக்கிறானே, மெசேஜ் பண்ணி சொல்லிடுவோமா, நீ வெயிட் பண்ணாத ஃபஸ்ட்டு போன்னுட்டு. இல்லை ஏன் நம்ம மெசேஜ் பண்ணணும், நான் மெசேஜ் பண்ணேன்னா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்படிலாம் தெரியக்கூடாது, அவனோட பேக்கை மட்டும் அப்படி வச்சுட்டு போகிறான். இது இங்கே இருந்துச்சுன்னா நான் ஸ்கூலை விட்டு வெளில போகல அப்படின்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறான். கீழே வந்து என் ஃபேஸ் எதுவுமே கிளியராக தெரில. ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறான், மறுபடி சொல்ல என்னது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கேட்குறான். அங்கே வந்து ஏதோ ஃபைட் நடக்கிற மாதிரி ஷேடோ மட்டும் தெரியுது. அதோட இந்த சீன் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ நான் எப்படி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.